என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, கோடியில் ஒருவருக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும். இந்த அம்மாவினுடைய வாக்கினை கேட்கின்ற பாக்கியம் கிடைக்கும் என் பிள்ளையே. ஏனென்றால் என்னுடைய அருள் யாருக்கு கிடைத்திருக்கின்றதோ அவர்களால் மட்டும்தான் இந்த அம்மாவினுடைய வாக்கினை கேட்க முடியும். அப்படியானால் இப்பொழுது நீ இந்த வாக்கினை கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் என்றால் உனக்கு இந்த அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் முழுமையாக கிடைத்திருக்கின்றது என்ற அர்த்தம். என் தங்கமே, இந்த அம்மா உன் வாழ்க்கையில் இருக்கின்றாள் என்று தெரிந்தவுடன் உடனடியாக உனக்குள் வரவேண்டிய விஷயம் உன்னுடைய தைரியம்தான் என் குழந்தையே. எல்லாவற்றையும் தாண்டி எதிர்கொள்ள வேண்டும், எல்லாவற்றையும் எதிர்கொள்ள வேண்டும் என்ற தைரியம், என்ன நடந்தாலும் அதை கடந்து வர வேண்டும் என்கின்ற நம்பிக்கை, இவையெல்லாம் உனக்கு நிச்சயமாக இருக்க வேண்டும். உனக்கு நிச்சயமாக என் மூலமாக எல்லா நம்பிக்கையும் கிடைக்கும். இந்த அம்மா உன்னை காப்பாற்றத்தான் வந்திருக்கின்றேன் என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். ஏதேனும் ஒரு ஆபத்தில் என் பிள்ளை சிக்கி தவிக்கின்றாய் என்றால் அந்த நேரத்தில் உன் அம்மா நான் உன்னோடு இருப்பேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என் குழந்தையே. இந்த நாளில் உனக்கான பல நல்ல விஷயங்கள், உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்கள் உன் கண்களுக்கு தெரிந்து, சில விஷயங்கள் உன் கண்களுக்கு தெரியாமலும் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் உன்னுடைய மனது மட்டும் ஏதோ ஒன்று உனக்கான தவறாக நடக்கின்றது என்று உன்னிடத்தில் எப்பொழுதும் எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்கின்றது. சுற்றி நடக்கின்ற விஷயங்களை தவறு என்று சொல்லி அது உன்னிடத்தில் எடுத்து சொல்லி கொண்டிருக்கின்றது. அப்படியானால் அந்த நேரத்தில் நீ கவனத்தோடு செய்ய வேண்டும். அதிக கவனத்தோடு எந்த விஷயத்தை நீ செய்கின்றாயோ அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல முடிவை நிச்சயமாக கொடுக்கும். எல்லோரையும் நம்பி இந்த வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் நீ ஏமாந்து விடாதே. யார் யார் எந்தெந்த நேரத்தில் எப்படி எப்படி தன்னுடைய குணங்களை மாற்றிக்கொள்வார்கள் என்பது இங்கு யாருக்கும் புரிவதில்லை. அவனவன் சூழ்நிலைக்கு ஏற்ப, அடுத்தவர்களின் முன்னேற்றத்திற்கு ஏற்ப தன்னுடைய மனநிலையை மாற்றிக்கொள்கின்றார்கள் என் தங்கமே. இந்த வாழ்க்கையில் அறியாமை என்ற ஒன்று எல்லோருக்கும் இருக்கின்றது. உனக்கு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், தண்ணீரில் நீந்துகின்ற மீனுக்கு தெரியாது அல்லவா தனக்கு வரும் இரையால் தான் தன்னுடைய உயிர் போகும் என்று. அதுவெல்லாம் இதுவெல்லாம் அதனினுடைய அறியாமை. எப்பொழுதுமே இனி இந்த வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு விஷயங்கள் தனக்கு வேதனையை கொடுக்கும் என்று தெரிந்துவிட்ட பிறகும் அதன் மீது வேண்டும் என்றே தன்னுடைய கவனத்தை செலுத்திவிடக்கூடாது. தெரியாமல் செய்வதுதான் அறியாமை. தெரிந்தே செய்தால் அதற்கு பெயர்தான் முட்டாள்தனம் என்பதாகும் என் பிள்ளையே. மான் எவ்வளவுதான் அழகாக இருந்த போதும் புலி அதனை ரசித்து பார்ப்பது கிடையாது, ருசிக்கத்தான் செய்யும். இதுவெல்லாம் உன் வாழ்க்கையினுடைய யதார்த்தம்தான். தவளை தன்னுடைய சத்தத்தினாலேயே, அதாவது தன்னுடைய வாய்க்கொழுப்பினாலேயே அது இரையாகி விடுகின்றது. அந்த பாம்பிற்கு அதனால் என்ன இருந்தாலும் சரி அதனை அடக்கத்தோடு வைத்து வாழ பழக வேண்டும். ஆர்ப்பாட்டங்கள் செய்து கொண்டு சத்தம் போட்டு கொண்டிருப்பாயானால் அந்த விஷயம் அப்படியே கெட்டுப்போகும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் குழந்தையே. அறியாமை, ஆணவம், வாய்க்கொழுப்பு, அவசரம் இவையெல்லாம் இருந்தாலே மனிதனுக்கு அழிவைதான் கொடுக்கும் என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே. அவசரப்பட்டு செய்கின்ற காரியங்கள் ஏதேனும் ஒரு தவறான முடிவை சந்திக்கும். பதறிய காரியம் சிதறும் என்று காரணம் இல்லாமல் இங்கு யாரும் எதையும் சொல்லவில்லை. பதறாமல் நீ செய் என்ற விஷயங்கள் நிச்சயமாக உனக்கு வெற்றியை கொடுக்கும். உன்னை தாழ்த்துபவர்கள் முன்பு உயர்ந்து நில், உன்னை உயர்த்துபவர்கள் முன்பு பணிந்து நில். இவை இரண்டையும் எப்பொழுதுமே நீ நினைவில் கொள்ள வேண்டும் என் தங்கமே.
உன்னை தாழ்த்துகின்றார்கள் என்று தெரிந்துவிட்டால் அவர்கள் முன்னிலையில் நீ உயர்ந்து செல்லத்தானே முயற்சி செய்ய வேண்டும். ஒருவர் உன்னை உயர்த்தி பேசுகின்றார், பாராட்டுகின்றார் என்பதற்காக கர்வம் தலைக்கேறிவிடும் என்பது கூடாது. அந்த நேரத்தில்தான் நீ பணிந்து நிற்க வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே என் பிள்ளையே. நீ வாழ்க்கையில் பக்குவமடைந்து விட்டாய், நீ பக்குவமாகி விட்டாய் என்று அடிக்கடி பக்குவம் என்ற வார்த்தையை இந்த அம்மா நான் உன்னிடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அல்லவா? பக்குவம் என்றால் என்ன? அதுதான் உன்னுடைய சகிப்புத்தன்மை. எல்லாவற்றையும் சகித்து கொண்டுதான் போக வேண்டும் என்று நினைக்கின்ற உன்னுடைய அந்த எண்ணம். ஏனென்றால் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த அனுபவங்கள். அதுதான் கஷ்டம் வரும் பொழுதெல்லாம் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் நிற்காமல் அதை சகித்து கொண்டும் அதில் நமக்கான வெற்றி இருக்கின்றது என்று உணர்ந்து அதை நீ கடந்து வரும் பொழுதுதான் உன்னால் சாதிக்க முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயங்களும் உனக்கு நடந்து கொண்டே இருக்கின்றது. நீ சகித்து கொள்ள பழகிவிட்டால் உன் வாழ்க்கையில் அனைத்தும் நல்லபடியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை நெருங்குவதற்கு எந்த விஷயமும் பயப்படும். இந்த உலகத்தில் பணம்தான் தன்னுடைய உலகம் என்று நினைத்து சில மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு அலைந்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களிடத்தில் நீ உரக்க ஒரு விஷயத்தை சொல். பூமியை தவிர வேறு எங்கும் இந்த பணம் செல்லுபடி ஆகாது என்று. அவர்கள் இதை ஒன்றையே வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயம் என்று எண்ணிக்கொண்டு இருக்கின்றார்கள். உண்மை நிலவரம் என்னவென்று இன்னும் அவர்களுக்கு தெரிவதில்லை என் பிள்ளையே. நீ இந்த வாழ்க்கையில் தனிமையில் இருக்கின்றாய். ஏனென்றால் நீ தேடிக்கொண்ட சாபம் கிடையாது. அது நீ உயிராக நேசித்தவர்கள் உனக்கு கொடுத்த வரமல்லவா? அவர்கள் உன்னை ஏமாற்றுவதனால் மட்டும்தான் இந்த நிலை உனக்கு வந்துவிட்டதாக நீ உணர்கின்றாய். அவர்கள் உன்னை ஏமாற்றவில்லை, நீதான் அவர்களிடத்தில் ஏமாந்து போயிருக்கின்றாய் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே. இந்த வாழ்க்கையில் நீ ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளையும் கஷ்டங்களையும் கடந்து வரும் பொழுதெல்லாம் இந்த அம்மா உன்னோடு தான் இருந்திருக்கின்றேன். இந்த அம்மா உனக்கான வெற்றியை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கத்தான் பாடுபட்டு கொண்டிருக்கின்றேன். என் தெய்வமே, பாடுபட வேண்டியதுதான் நல்ல விஷயங்களை நமக்கு கொண்டு வர வேண்டுமா என்று நீ சிந்திக்கலாம் என் பிள்ளையே. நான் உன்னோடு சேர்ந்துதான் உன்னுடைய கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் இதையெல்லாம் படிப்படியாகத்தான் நீ கற்றுக்கொள்ள வேண்டும். தெய்வம் உடனடியாக உனக்கு தர முடியாமல் நிற்பது கிடையாது. தரக்கூடாது என்றுதான் ஒதுங்கி நிற்கின்றார்கள். அதிலிருந்து உனக்கு கிடைக்க வேண்டிய இந்த வாழ்க்கை பாடம் நிச்சயமாக உனக்கு கிடைக்கத்தான் வேண்டும். அப்படி கிடைத்தால் மட்டும்தான் உன்னால் எல்லாவற்றையும் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். நீ யாரையாவது ஏமாற்றுகின்றாய் என்றால் அவர்கள் ஏமாந்து விட்டதாக ஒரு நாளும் அர்த்தம் கிடையாது. உன்னை அளவுக்கு அதிகமாக அவர்கள் நம்பியிருக்கின்றார்கள் என்பதுதான் அர்த்தம் என் பிள்ளையே. உன்னை பார்த்து ஒருவர் ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது அது உன் மனதிற்கு அதிகமாக காயப்படுகின்றது. ஆனால் அதே வார்த்தைகள் மற்றவர்களை பார்த்து நீ சொல்லும்போது சற்றும் சிந்திக்காமல் சொல்கின்றாய் அல்லவா? இதுதானே வாழ்க்கை. யார் மனதையும் துன்பப்படுத்தாமல் நீ உன் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றுதான் உன் அம்மா நான் உனக்கு என்றுமே சொல்லிக்கொண்டு இருக்கின்றேன். இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் எப்பொழுதுமே என் அன்பு பிள்ளைக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.